ஆமாவா? என்னாச்சு? ஓ, எங்க கொண்டு போயிருக்கீங்க? Few minutes later. ஐயோ, ஆமாவா? அதா என்னத்த? அதுமா என் ஃப்ரெண்டு ரோஜான்னு இருக்கா, அவளோட மருமக கோமாக்கு போயிட்டாளாமா திடீர்னு. கோமாக்கா? என் ஃப்ரெண்டோட மருமக கோமாக்கு போன உனக்கு என்ன வந்துச்சு? நீ ஏன் இப்படி ஃபீல் பண்ற? உங்க உங்க ஃப்ரெண்டு மருமகளே கோமா கூட்டிட்டு போய்க்கிறாங்க. அன்னைக்கு யாரோ இந்திரா ஆண்டி அவங்க மருமகளை எங்க கூட்டு போனாங்க? டிப்ரெஷன். சரி. டிப்ரெஷனை கூட்டிட்டு போனாங்க. ஆ, நீங்க தான் அத்தை என்னை எங்கேயுமே கூட்டு போக மாட்டேங்கிறீங்க. இப்ப அதுக்கு வெறும் என்ன? வீட்லயே வேலை செஞ்சு 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 வீட்டுல வேலைக்காரியாவே ஆயிட்டேன். சரியா போச்சு. இதுக்கு இப்படி ஃபீல் பண்றியா நீ? கவலைப்படாத, எல்லா வேலையும் முடிச்சுக்கோ. உன்னைய சொர்க்கத்துக்கே கூட்டிட்டு போறேன். நிஜமா? நிஜமா அத்தை கூட்டிட்டு போறேன். பாருங்க, ஒரு 5 நிமிஷத்துல எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ரெடியாவு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. அப்பாத்தா, நீ பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன எங்க அம்மாவை ஹெவனை கூட்டிட்டு போறியாமா? நீ என்ன பண்றது? உங்க அம்மாவோட அறிவு அவ்வளவுதான். நான் கொண்டு வந்தது அப்படி அறிவோட இருக்குது. நான் என்ன பண்றது? எல்லாம் ஆச்சு. என்ன மாப் போட்டா? ஐயோ, வீடு ரொம்ப நாறுதே. குழந்தைங்க வரக்குள்ள மாப்பு போட்டுடலாம். ஐயோ, இதுல எது மோரு எது பெனாயிலுன்னே தெரியலையே. சித்ரா, சித்ரா, இது என்ன மாப்பங்கையுமா இருக்கிற? இப்பதான் மாப் போடுறியா? இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? டெஸ்டிங் பீஸ் வந்துருச்சு. இனி இது வச்சு டெஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஆமா அத்தை, இப்பதான் மாப் போடலான்னு. அத்தை, நீங்க வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு, மோர் பண்ணேன். முந்தாங்க மோர் குடிச்சேன். மோர் பண்ணியா? ஆமா அத்தை, வெயில் ஜாஸ்தியா இருக்குல்ல, அதுக்கு தான் மோர் செஞ்சேன். குடிங்க. சரி சரி. எனக்கே ரொம்ப தாகமா இருந்துச்சு, நானே மோர் கேட்கலான்ட்டு இருந்தேன். நல்ல வேலை குடிச்சோமோ. அப்பா போதுமா சாமி, நல்லா இருக்குது. வயிறு குழு குழுன்னு. டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அத்தை? சூப்பர். ஓகேவா? வயிறு வந்து கலக்குதா? இல்லையே. வாந்தி வர மாதிரி எதுவும் இருக்குதா? ஒண்ணும் இல்லையே. டேஸ்ட் ஓகேவா? நல்லாதான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஏன் ஒரு கிளாஸ் மோர் கொடுத்துட்டு எதுக்கு இத்தனை கேள்வி கேக்குற? இல்ல அத்தை, நான் ஒரு கிளாஸ்ல மோர் வச்சிருந்தேன்னா இன்னொரு கிளாஸ்ல மாப் போடலான்னு பெனாயில் வச்சிருந்தேன். மாப் எடுத்துட்டு வர கேப்ல எனக்கு எது மோர் எது பெனாயில்னே மறந்து போச்சு. அதுக்குதான் உங்களை வச்சு டெஸ்ட் பண்ணேன். நல்லதாச்சு நீங்க இது பெனாயில் குடிக்கல. பெனாயில் கீது குடிச்சிருந்தா நான் மாப் போடுறதுக்கு என்ன பண்ணிருப்பேன்? இருக்கிறதே இவ்வளவுதான். நல்லதாச்சு. ஏம்மா என் பெனாயில் தப்பு மாவி, பெனாயில் கொடுத்து என்னாச்சு பண்ணலான்னு பாத்தியா? நல்ல வேலை தப்பிச்ச. நான் இந்த வேலை வேற பண்றியா நீ? இரு, உனக்கு சூனிக்காரு கிளவி யாருன்னு காட்டுறேன். எனக்கு பெனாயில் குடுக்குறியா நீ? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அத்தா என்ன பண்ணிட்டு? நானாமோ, இது பழைய டிவி ஆகி போச்சுல, யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதுக்குதான் இதை கம்முன்னு Facebookல வித்தரலான்னு அப்பல இருந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கிறேன். சரி, என்ன பண்ண? A few minutes later. அத்தா என்ன பண்ணிட்டு? நானாமோ, இது ரொம்ப நாள் ஆச்சு. இந்த கிளாக்கும் யாரும் ஏதோ யூஸும் பண்றது இல்ல, ஒண்ணும் இல்ல. அதனால உங்க அப்பன் சொன்னா புது கிளாக் வாங்கிட்டு வந்துக்கலான்னு, அதுக்குதான் இதையும் டிவி மாதிரியே Facebookல போட்டு வித்தரலான்னு போட்டோ எடுத்துட்டு இருக்கிறேன். என்ன இதையும் Facebookல பண்ணிட்டுக்கிறியா? சரி சரி, என்னமோ பண்ணிப்போ. A few minutes later. அத்தா என்ன பண்ணிட்டு? நானாமோ, இது ஒர்க்கே ஆக மாட்டேங்குது, இது கெட்டு போச்சு. அதனால எல்லாம் டிவி கிளாக்கு இது எல்லாமே Facebookல போட்டு வித்தரலான்னு இருக்கிறேன். ஏதோ Facebookலயா? ஐயோ, சரி என்னமோ பண்ணு. எல்லாம் யூஸ் இல்லாத திங்ஸ் எல்லாம் Facebookல போட்டு வித்துடலான்னு இருக்கு. குட் ஐடியா. 2 hours later. கொஞ்சம் இப்படி திரும்ப, அப்புறம் மேல போ. இப்ப கரெக்டா இருக்கு. ஏய், இரு ஒரு நிமிஷம். இதுக்கு நீ என்ன போட்டோ எடுத்துட்டு இருக்கிற? நீ தானே சொன்ன அப்பா எல்லாம் யூஸ் இல்லாத பொருள் எல்லாம் வித்துடலான்ட்டு, அதுக்கு தான் போட்டோ எடுத்துட்டு இருக்கேன். யூஸ் இல்லாத பொருள் எல்லாம் Facebook போட்டு விக்கலான்னு சொன்னேன். என்ன எதுக்கு நீ போட்டோ எடுத்துட்டு விக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற? நீ தான் அப்பா இந்த வீட்ல யூஸ் இல்லாத பொருள் இதுக்குதான் உன்னை போட்டோ எடுத்துட்டு Facebookல போடலான்னு இருக்கிறேன். கரெக்டான பதில் சொன்னேன். இது ஏன் இப்படி பண்ணுது? ஐயா,
இது என்னடா கான்செப்ட்? சபா சுவாமி. என்னங்க வந்துட்டீங்களா? ஆமா, ஏமா? இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்குதா? என்ன நாள்? என் பிறந்த நாள். மறந்து. பரவாயில்லைங்க, என்ன ஆசீர்வாதம் மட்டும் பண்ணுங்க போதும். நல்லா இருமா, தீர்க்க சுமங்கலியாரு. ஐயோ, இன்னைக்கு ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்குதே. என்ன எட்டோரான்னு தெரியலையே. மறந்துடுவான்னு ஒரு வாரத்துக்கு முன்னே சொல்லி வச்சுட்டேன். இன்னைக்கு அது மறக்காம எடுத்துட்டு வருவான். என்ன வாங்கிட்டு வரான்னு தெரியலையே. என்னது பண்ண. ஏய், என்னடி நீ பாட்டுக்கு தனியா நின்னு புலம்பிட்டு இருக்கிற? விவி வந்துட்டியா? என்ன விவி கொடு. என்னத்த கொடுக்கறது? கிஃப்ட். எதுக்கு? இன்னைக்கு என் பர்த்டே. உனக்கு பர்த்டேவா? ஹாப்பி பர்த்டே. மறந்துட்டமா, 1008 வேலை டென்ஷன் இருக்கு. இதுல உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வரதால ஞாபகம் இருக்குமா? அடுத்த வாட்டி பாத்துக்கலாம். அம்மா அப்பவே சொல்லிச்சு இவனை கட்டாதன்னு. கேட்டேனா நானு? இப்ப யார் அனுபவிக்கிறா? நான் தானே அனுபவிக்கிறேன். ஒரு பர்த்டே ஞாபகம் வச்சுக்க தெரியாது. இன்னைக்கு வரட்டும் அவன். இன்னைக்கு 2ல 1 பாத்துடுறேன். என் பத்தி இன்னும் சரியா தெரியல. இன்னைக்கு நானும் அவனான்னு பாத்துடுறேன். வரட்டும். சாமி, என்ன டிராபிக், என்ன வெயில். சாம்சங் நில்லு. என்ன இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு திங்கக்கிழமை. என்ன நாளு? என்ன நாள்? என் பிறந்த நாளு. ஐயோ, அதுவும் மறந்துட்டியா? ஆ. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்? ஏன் 12 மணிக்கு விஷ் பண்ணுவேன்னு நினைச்சேன். சரி. பண்ணல. சரி, காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமாவது விஷ் பண்ணுவேன்னு நினைச்சேன். அதுவும் பண்ணல. அட்லீஸ்ட் ஈவினிங் ஒரு சர்ப்ரைஸாவது பண்ணுவேன்னு நினைச்சேன். அதுவும் பண்ணல. எனக்கு என்ன வந்துச்சுன்னு ஊர் சுத்த கிளம்பிட்டேன். இந்தப்பா சாமி, போதும். இந்த டைவர்ஸ் பேப்பர்ஸ் என்னது? எனக்கு சைன் போட்டு கொடுத்துரு. என் பர்த்டே கூட நென்பு வச்சுக்காத மனுஷங்கிட்ட என்னால வாழ முடியாது. ப்ளீஸ் எனக்கு சைன் போட்டு கொடுத்துரு. டைவர்ஸ் பேப்பரா? ஏண்டி, ஒரு பிறந்த நாள் ஒரு மனுஷன் மறந்துட்டு விஷ் பண்ணாம இருந்ததுக்கெல்லாமா டைவர்ஸ் கொடுப்பாங்க? ஐயோ, இது கூட நல்ல சான்ஸா தான் இருக்குது. கம்மன் டைவர்ஸ் கொடுத்துடலாமா? யோசிப்போம். என்ன ஜானு, இப்பதான் டியூஷன் போயிட்டு வரியா? பேக் வைக்க ஜானு, நீ மேக்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுவீல ஜானு? நல்லா ஆன்சர் பண்ணுவீல? அப்ப நான் உன்னை ஒரு 4 கொஸ்டின் கேட்டா ஓகே ஆன்சர் பண்ணுவியா? தாராளமா சொல்லு. சரி, வான்கோழிக்கு எத்தனை காலு தெரியுமா? இது உனக்கு தெரியாதா? ம். 2 கலப்பு 2 கலு. ஜானு, அப்ப கின்னி கோழிக்கு எத்தனை காலு? அது கூட தெரியாதா? 2 கலப்பு 2 கலு. இப்ப நீ என்கிட்ட மாட்டுவ பாரு. ஆர்டினரி கோழிக்கு எத்தனை காலு? உனமா தெரியாது. ம். எல்லா கோழிக்கும் 2 கலு தான். தப்பு ஜானம்மா, தப்பு. எப்படி தப்பு? எல்லா கோழிக்கும் 2 கால் தானே இருக்கும். ஜானு, எல்லா கோழிக்கும் 10 காலு ஜானு. எப்படி அப்பா? எப்படி சொல்லு சொல்லு. எப்படி? ஆர்டினரி கோழி ஜானுமா. ஆமா. ஆடு, ஆ, நரி, ஆ, கோழி. ஆ. ஆக மொத்தம் ஆடுக்கு 4 காலா, ஆ, நரிக்கு 4 காலா, ஆ, கோழிக்கு 2 காலா. ஆ. ஆக மொத்தம் 10 காலு. ஐயையே. ம். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? ஐயே, இதோட மேக்ஸா? ச்சீ. எதுக்காக தான் நீ சொன்னியா? ஏய் ஏய், டேய் எங்கடா பொண்டாட்டி? ஏன் மீ உள்ளதா இருக்கிற? கூப்பிடு, கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? என்னவோ பேசணும், கூப்பிடுறா. கூப்பிடுனா கூப்பிடு. என்ன பேச போறோம்னு தெரியலையே. கூப்பிடு. டேய், ஆ? என்ன பேசிட்டு இருக்கிற? இல்ல, எதுக்கு அவளை கூப்பிட்ட? சும்மா கூப்பிட, ஒரு 4 வார்த்தை நல்லா பேசிக்கலாம்டா, வேற ஒண்ணும் இல்ல, கூப்பிடு. அவ்வளவுதானா? ஆ. நல்லா இருக்கியான்னு கேக்கறக்கு. கேக்குறேன். சரி. கூப்பிடு. இல்ல, கூப்பிட்டுருவேன். ஏற்கனவே உனக்கும் அவளுக்கும் ஆவாது. அவ பாட்டுக்கு செவனேன்னு வீட்டுக்குள்ள இருக்கிறா. நீ ஏதாவது பேச, அவ ஏதாவது பேச, ஏதாவது வாய் தகராறு ஆயிருமோன்னு பயமா இருக்குது. அவ்வளவுதான். கூப்பிடுறா, ஒண்ணும் ஆகாது. ஒண்ணு இல்ல, சும்மாதானே. ஒண்ணும் இல்ல, கூப்பிடு நீ. ஓகே. சித்ரா, சித்துமா, இங்க வாமா, உங்க அத்தை கூப்பிடுது. நீ கூப்பிடுறா. ஆ. மாமியா மருமகனா அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் ஒன்னும் டேமேஜ் ஆகாது என்னால எல்லாம். கூப்பிடு, நீ 2 வார்த்தை பேசலாம், கூப்பிடு. அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒன்னும் பிரச்சனை கூப்பிட்ட பாரு, இல்ல. வந்துருவா பாரு இப்போ. ஏய் சித்துமா, எத்தனை வாட்டி கூப்பிடுறது? வாமா. டேய், இப்படி எல்லாம் கூப்பிட்டா அவ வரமாட்டா. பின்ன? இப்ப நான் கூப்பிடுறேன் பாரு. ஏய் செவடி, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? வெளியில வா. ஆரம்பிக்கலாங்களா?
ரைட்டு. சூனியக்கார கிளவி ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டா. இன்னைக்கு கச்சேரி இருக்குது. சோலி முடிஞ்சது. என்ன விவி கூப்பிட்ட? நான் ஒண்ணு கூப்பிடலாமா? அத்தாதான் ஏதோ பேசணும்னுச்சு. சொல்லுங்க அத்தை. ஏமா நான் வளர்த்துனப்ப என் பையன் எப்படி இருந்தான், இது என்னமா இப்ப குரங்காட்டு இப்படி ஆகி போயிருக்கிறான். இது என்ன சோறு போடுறியா இல்லையா? சோலி முடிஞ்சது. இது என்ன நல்லாவா இருக்குது? ஏண்டா எப்படி இருந்த பையன் நீ, இது என்ன இப்படி ஆகி போயிருக்கிறடா. கிட்ட இருந்தப்ப எப்படி ராஜா வாட்ட இருந்தான். உங்ககிட்ட எப்ப வந்தானோ குரங்காட்ட ஆகி போயிட்டா, பொண்டாட்டி தாசனும் ஆகி போயிட்டான். ஓ ஏன் விவி ராஜா மாதிரி இருந்தேன், இப்போ பொண்டாட்டி தாசன் ஆயிட்டியா? முதல்லலாம் 500 ரூபா கேட்டா 5000 ரூபா கொடுப்பான். இப்போ 100 ரூபா கேட்டா 100 வாட்டி மூஞ்சி பாக்குறான். இதெல்லாம் நல்லாவாமா இருக்குது? ஏ சித்ரா என்னடா? விவி புதுசா தோசை கரண்டி ஒண்ணு வாங்கியிருக்கிறேன், நல்லா ஒர்க் ஆகுதான்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணும், கொஞ்சம் உள்ள வரியா? ஐயோ, தோசை கரண்டியா? இப்போ சந்தோஷமாமி உனக்கு? ஏண்டா என்னடா நான் கேட்டேன்? நல்லா இருக்கியான்னு ஒரு 4 வார்த்தை கேட்டேன், அதுல என்னடா தப்பு? நல்லா இருக்கியான்னு 4 வார்த்தை. ஆ, ஆ. சிறப்பு. நான் போய் பெரிய மகன் வீட்டுல நல்லா இருக்கியான்னு ஒரு 4 வார்த்தை கேட்டுட்டு வரேன். சத்தாண்டா சேகர், இங்க தொலைஞ்சது இன்னும் பெரிய மகனா? செத்தான் சிவனாண்டி இன்னைக்கு. உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? சண்டாளைகளா உங்க மத்தியிலாம் வளார முடியாது. வயிறு வேற பசிக்குது. இந்த அப்பத்தை வேற எங்கன்னு காணோம், போய் கேட்கலாம் என்ன ஸ்நாக்ஸ். A few minutes later. ஓ என்னாச்சுன்னே தெரியலையே, இன்னைக்கு ரொம்ப தலை வலிக்குது. என்னதான் பண்றது? மாத்திரை போடலாமா வேண்டாமா? ஐயோ, ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்குது, ஏதாச்சும் சாப்பிட கூட. என்ன வேணும் ஜானு? எனக்கு வேற ரொம்ப தலை வலிக்குது ஜானு, ஒன்னும் முடியல. சோறு இருக்குது போட்டு தரட்டா? ரொம்ப வலிக்குது ஜானு தலை. சாப்பாடு வயிறு ஃபுல்லா இருக்குல்லப்பா. அப்புறம் வயிறு ஃபுல்லா இருக்குதுங்கிற இல்ல, அப்புறம் என்ன ஃப்ரூட்ஸ் என்ன சாப்பிடுறியா? வேணுமா? ஃப்ரூட்ஸ் வயிறு ஃபுல்லா இருக்குதப்பா. எல்லாம் ஃபுல்லா இருக்குதுங்கிற அப்புறம் என்ன வயிறு பசிக்குதுங்கிற? என்ன என்ன வேணும்? பிஸ்ஸா வயிறு அப்பா, பிஸ்ஸா வயிறு. இதுதான் ரொம்ப பசிக்குது. என்ன உனக்கு 2 வயிறு இருக்குதா? பசிக்குதுன்னு இருக்கிற? 2 வயிறு இல்லப்பா, 3 வயிறு. இங்க பாத்தியா, பிஸ்ஸாது, ஃப்ரூட்ஸ்து, சாக்லேட் ஐஸ்கிரீம்து, இதுதான் 3 வயிறு. பாத்தியா? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஜானு கம்முன்னு போயிரு. இப்படியே பண்ணிட்டு இருந்தீனா 4வது வயிறு பண்ணி விட்டுருவ. போயிரு கம்முன்னு. வயிறா? எந்த வயிறப்பா? கட்டை எடுத்துட்டு வந்தனா இன்னொரு வயிறு ஆகி போயிரும், தெரிஞ்சுக்கோ. என்ன சாக்லேட் வயிறு, பீஸா வயிறு, இன்னொரு வயிறாமா? போடி போய் படி போடி. வந்துட்டா பா. துளியூண்டு வயிறுக்கு ஒரு துளியூண்டு பீஸா கேட்டா என்ன ஆக போகுது? நீங்களே சொல்லுங்க மக்களே. வெரி வெரி பியாட். வெளியே போறப்ப ஒரு 500 rupees கொடு ப்ளீஸ். 200 rupees-ஆ? எதுக்குடி? ப்ளீஸ் அப்பா கொடு அப்பா. வாரம் பப்பா கொடுப்பால, அப்போ உனக்கு ரிட்டர்ன் பண்ணிடப்பா. நீ அஞ்சல்ல அப்பா கொடுப்பா. ஏய், நானும் என்கிட்ட 1 ரூபா கூட கிடையாது, இதுல 500 ரூபா வேற என்கிட்ட இல்ல. பேத்திய பார்த்து உனக்கா பாவமா நினைக்கல, ப்ளீஸ் அப்பா. என்ன சொன்னாலும் என்கிட்ட 1 ரூபா கூட இல்ல ஜானு. இருந்தா கொடுத்துருவேன், இல்ல என்கிட்ட. அப்பா ப்ளீஸ் அப்பா, உன் கால வேணா உழுது அப்பா. ப்ளீஸ் அப்பா, ப்ளீஸ் அப்பா, 500 ரூபா கூட அப்பா. அப்பத்தா பணம் கொடு என்ன பணமரமா வச்சிட்டு இருக்கிற? எப்ப பார்த்தாலும் பணம் கொடுத்துட்டே இருக்கிறது. இந்தா. ஐ தேங்க் யூ அப்பா, பை பை. இரு எங்க போற? நீ 500 ரூபாய் தான் நான் கொடுத்தா, 1 லட்சம் ரூபாய் கொடுக்கல. யா கத்துறப்பா? ஜானு ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ சொல்ற கேக்குது. 500 ரூபாய் தான் நான் கொடுத்தா, டைம் வரப்போ கொடுக்குற. யா கத்துற? ஒன்னும் நீ கேட்ட 500 ரூபாய் காசு இல்ல, அது நான் ரேஷன் கடை எழுதி வச்சுக்கிற ஸ்லிப். அது ரேஷன் ஸ்லிப்பா? இது பாக்குறேன். பருப்பு அரிசியா? ஜானு சூனியக்கார கிழவி, என்னன்னு நினைச்ச? ஐயோ அப்பா ப்ளீஸ் அப்பா, ப்ளீஸ் அப்பா, ஒரு 500 ரூபாய் கூட அப்பா.
ப்ளீஸ் அப்தா ஒரு 500 ரூபாய் கொடு அப்தா. ஏய் என்கிட்ட இல்ல போ. என்ன நினைச்சிட்டு இருக்கிற? எப்ப பாத்துக்கணும் பா. எங்க ஏச்சு பா. மருமக ரொம்ப நல்லவ தெரியுங்களா? எல்லா வேலை செஞ்சிருவா, என்ன சொன்னாலும் கேப்பா. அந்த மாதிரி மருமக கிடைக்கிறதெல்லாம் கஷ்டங்க. ஆனா எவ்வளவு அறிவு தெரியுங்களா? அவ்வளவு மாதிரி அறிவு யாருக்குமே கிடையாது. எந்த பொம்பளைக்கும் மருமக கிடைக்காதுங்க. அது மட்டும் கேரண்டி. நீ யாருகிட்ட பேசிட்டு இருந்த? நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன். என்ன பேசுறதுன்னு இல்லையா? உன் மருமக டேலண்ட். ஆமாண்டா, யாருக்குமே அந்த மாதிரி புத்திசாலி மருமக கிடைக்க மாட்டா. கிடைக்க மாட்டாடா. அவ்வளவு டேலண்டடா. எதுக்கு அப்படி சொல்ற? உன் மருமகளோட டேலண்ட் இப்ப ப்ரூவ் பண்ணிட்டா. பண்ணு. இது ஒரு நிமிஷம் வரேன். இங்கே இரு. சித்ரா, என்னம்மா? கூப்பிட்டாங்க, எங்க காணோம்? ஐயோ வரேன்ட்டு போயிருக்கிறான். வரான், இரு வருவான். ஆரம்பிக்கலாங்களா? இப்ப ப்ரூவ் பண்ற பாரு எங்க அம்மாளுக்கு. என் பொண்டாட்டி, அதாவது அவ மருமக தானே பெருமையா பேசிட்டு இருந்தா. எவ்வளவு புத்திசாலின்னு இப்ப தெரிஞ்சிடும் அவளோட புத்திசாலித்தனம். இந்த ஜிலேபி ஃபில் பண்ணிருக்கிற பாக்ஸ்ல என்ன இருக்குது கரெக்டா சொல்லு பாக்கலாம் சித்ரா. இப்ப தெரிஞ்சிடும் பாரு உன் மருமகளோட புத்திசாலித்தனம். கரெக்டா சொல்லுன்னு சொல்றாங்கன்னா அதுல எனக்கு தெரிஞ்ச முறுக்கு தான் இருக்கும் அத்தை. முறுக்கு இருக்குது விவி, கரெக்டா? முறுக்கா? முறுக்கு தானே இருக்குது. அப்போ கரெக்ட் தானே நான் சொன்னேன்? ஐயோ, ஜஸ்ட் ஒரு துளியில மிஸ் ஆயிட்டேன். இன்னொரு வாட்டி கெஸ் பண்ணி சொல்லு, கரெக்டா சொல்லு. நான் ஜிலேபி ஃபில் பண்ணிட்டு வந்திருக்க இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குது கரெக்டா சொல்லு பாக்கலாம். அப்போ முறுக்கு இல்லைன்னா அத்தை மிச்சர் இருக்குமோ? தெரியல. விவி, மிச்சர். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். மிக்சர். மிக்சர். ஆமா, கேட்டுக்கோ உன் மருமகளை. எனக்கு ஒரு டவுட். இத்தனை சொல்லி அவன் இது பண்றானா, அப்ப அதுல ரவா உருண்டை என்னாச்சு இருக்குமோ? இருக்கும் ரவா உண்டை தான் இருக்கும். என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. என்னது, ரவா உருண்டையா? இதுக்கு அவளே பரவாயில்லையாட்டு இருக்குது. ஐயோ சாமி, நல்ல மருமக நல்ல அத்தை, செம இன்டெலிஜென்ட் ரெண்டு பேரும். ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.